வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைன் போரில் போரிட வடகொரியா மேலும் பல துருப்புக்களை அனுப்ப தயாராகி வருவதாக தென்கொரியாவில் உள்ள ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் வடகொரிய தலைவரை ஒரு புத்திசாலி என்று வர்ணித்து கிம் ஜாங் உடனான தனது உறவை மீண்டும் புதுப்பிக்க முயற்சிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதால் ரஷ்யாவுக்கான ஆதரவை அதிகரிக்க வடகொரியா திட்டமிட்டுள்ளது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தென்கொரியாவின் கூட்டுப்படை தலைவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் உக்ரைன் போருக்கு வடகொரியா 11,000 துருப்புக்களை அனுப்பிய 4 மாதங்களுக்கு பின்னர் கூடுதல் துருப்புக்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டது. வடகொரியா அனுப்பிய 11,000 துருப்புக்களில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்துள்ளனர். வடகொரியா என்ன பின்தொடர்தல் நடவடிக்கைகளை பரிசீலிக்க கூடும் என்ற விவரங்களை JCS வழங்கவில்லை. வடகொரியா கடந்த இலையுதிர் காலத்தில் உக்ரைன் போருக்கு துருப்புக்களை அனுப்ப தொடங்கியது. கிம் மற்றும் விளாடிமிர் புட்டின் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்ட சில மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய மேலாதிக்கத்துக்கு எதிராக தங்கள் கூட்டணியை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. வடகொரிய துருப்புக்களை ரஷ்யாவுக்கு அனுப்புவது மற்றும் வெடிப்பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக வடகொரியா அதிநவீன ரஷ்ய ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பெற முடியும் என்று நம்புகிறது. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறிய போது தனது முதல் பதவி காலத்தில் 3 முறை சந்தித்த கிம்முடன் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை மீண்டும் உயிர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அவர் மீண்டும் கிம்மை அணுகுவாரா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் பதிலளித்த போது நான் செய்வேன், ஆம், அவர் என்னை விரும்பினார் என்று கூறினார். 2016 ஆண்டின் பிற்பகுதியில் ஜனாதிபதி மாற்றத்தின் போது வடகொரிய ஜனாதிபதியை பராக் ஒபாமா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வடகொரியாவை குறிப்பிட்டார் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். ஒபாமா வடகொரியா மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறினாலும் அந்த சிக்கலை நான் தீர்த்து விட்டேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது நானும் அவருடன் பழகினேன். அவர் பெரிய மதவெறியர் அல்ல, அவர் ஒரு புத்திசாலி பையன் என்றார். ஜூன் 2018 சிங்கப்பூரில் நடந்த முதல் உச்சி மாநாட்டின் போது அமெரிக்காவுக்கும் வடகொரிய தலைவருக்கும் இடையிலான முதல் உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் மற்றும் கிம் ஆகியோர் கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஆனால் பிப்ரவரி 2019 ஹனோயில் நடந்த அவர்களது 2வது உச்சி மாநாடு வடகொரியாவின் அணு ஆயுதங்களை தகர்ப்பதற்கு பதில் பொருளாதார தடைகள் நிவாரணத்தின் அடிப்படையில் அமெரிக்கா என்ன வழங்க வேண்டும் என்பதில் இருவரும் உடன்படாததால் தோல்வியில் முடிந்தது. ஜூன் 2019 அவர்கள் தென்கொரிய வடகொரிய எல்லையில் உள்ள ஆயுதம் நீக்கப்பட்ட மண்டலத்தில் சந்தித்தனர். அங்கு மீண்டும் சந்தித்து பணிநிலை பேச்சுவார்த்தைகளை அமைக்க ஒப்புக்கொண்டனர். ஆனால் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் 2019 பிற்பகுதியில் இருந்து நடத்தப்படவில்லை. மேலும் வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. இருப்பினும் 2017 முதல் அணு ஆயுத சோதனை நடத்தவில்லை. உக்ரைன் மோதலில் வடகொரியாவின் தலையீடு ஒரு பேரழிவாக பரவலாக கருதப்படுகிறது. வடகொரியாவின் துருப்புக்கள் போர் அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் அறிமுகமில்லாத பிரதேசத்தில் போர் புரிகின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைனிய படைகள் 2 வடகொரிய துருப்புக்களை கைப்பற்றினர். அவர்களில் ஒருவர் தான் போரிட அனுப்பப்பட்டதாக கூறப்படவில்லை என்று கூறினார். அதற்கு பதிலாக அவர் பயிற்சியில் ஈடுபடுவதாக நம்பினார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் வடகொரியா சுமார் 11,000 துருப்புக்களை அனுப்பியுள்ளதாக உக்ரைன் அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்களில் 270 பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 2,700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தென்கொரியாவில் உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகொரியா போரில் அதன் பங்கை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அக்டோபர் மாதம் புட்டின் வடகொரிய படைகள் ரஷ்யாவில் இருப்பதை மறக்கவில்லை. அதே நேரத்தில் வடகொரியாவின் துணை வெளியுறவு அமைச்சர் கிம் ஜாங் கியூ அத்தகைய வரிசைப்படுத்தல் சர்வதேசத்திற்கு ஏற்ப இருக்கும் என்று கூறினார். வடகொரிய துருப்புகள் உக்ரைனுடன் போர் புரிய மறுபக்கத்தில் உக்ரைன் அசர்பைஜானில் இருந்து ஐரோப்பாவுக்கு எரிவாயுவை கொண்டு செல்ல தயாராக உள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் ஜோடி சமீபகால நாட்களில் சந்தித்த போது உடன்படிக்கை பற்றி விவாதித்ததாக செலன்ஸ்கி உக்ரைனில் செய்தியாளர்களிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அசர்பைஜான் ஒரு பெரிய ஏற்றுமதி திறனை வைத்திருக்கிறது. ஏற்றுமதி திறன் 25 பில்லியன் கனமீட்டர் என்று செலன்ஸ்கி கூறினார். ஐரோப்பாவில் உள்ள நாடுகளுக்கு எரிவாயு தேவைப்பட்டால் நாம் நமது உள்கட்டமைப்பினை பயன்படுத்தலாம், ஆனால் ரஷ்ய எரிவாயு அல்ல என்றார். உக்ரைன் வழியாக ஐரோப்பாவுக்கு ரஷ்ய எரிவாயு ஓட்டம் இந்த மாதம் நிறுத்தப்பட்டது. இது ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரியில் இருந்து கடுமையான புகார்களுக்கு வழிவகுத்தது. அந்த நாடுகள் இன்னமும் ரஷ்யாவிலிருந்து குறிப்பிடத்தக்க விநியோகங்களை பெறுகின்றன. மொடோவியின் ஜனாதிபதி மாயா சந்துவுடன் செய்தியாளர் சந்திப்பின் போது செலன்ஸ்கி இந்த கருத்துக்களை தெரிவித்தார்.
அப்போது நடந்த பேச்சுவார்த்தையின் போது மாஸ்கோ உக்ரைன் வழியாக எரிவாயு ஓட்டத்தை நிறுத்திய பின்னர் மோல்டோவாவின் ரஷ்ய ஆதரவுடன் பிரிந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் எரிசக்தி நெருக்கடிக்கு அவசர மற்றும் உறுதியான தீர்வுகளை வழங்க இருவரும் ஒப்புக்கொண்டனர். ரஷ்யர்களுக்கு லாபம் ஈட்ட விடமாட்டோம் என்று செலன்ஸ்கி கூறினார். ஆனால் அசர்பைஜானியர்கள் சம்பாதிக்க அனுமதிப்போமா? மகிழ்ச்சியுடன் அனுமதிப்போம். ஸ்லோவாக்கிய மக்களுக்கு உதவுவோமா? மகிழ்ச்சியுடன் உதவுவோம். இதைத்தான் நாம் விரைவாக செய்ய முடியும். நாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஸ்லோவாக்கியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளில் உள்ளவர்களிடமிருந்து சிக்னல்களை கேட்கும் போது அதை விரைவாக அமைக்கலாம் என்று உக்ரைனிய தலைவர் கூறினார்.